This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சிக்கன் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் மசாலா சாதத்தோட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்கம்மா ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்தில் ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பவுல் வச்சுக்கலாம். இந்த பவுலில் நான் 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்கம்மா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா ஊற விடுங்க. இந்த டைமில் ஒரு பேன் வச்சுக்கலாம். 3 பீஸ் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 பீஸ் கிராம்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4-5 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை போல் மசாலாலாம் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம சிக்கன் மசாலா செஞ்சால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு பொன்னிறமாக வந்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த டைமில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பேனில் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு இதில் எண்ணெய் சேர்க்காதீங்கம்மா. அப்படியே பெரட்டி விடுங்க. இப்போ நம்ம ஒரு 8 நிமிஷம் மூடி வைக்கலாமா? பாருங்கள், 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். சிக்கனில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள். ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆக்கிடுங்க. இப்போ சிக்கனில் இருக்க தண்ணி மட்டும் வெளியில் வடிகட்டி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு வடிகட்டிட்டு நல்லா ட்ரை ஆக்கிடுங்க. இப்போ இதை நல்லா கொஞ்ச நேரம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வேக வச்ச சிக்கன் எண்ணெயில் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க. பாருங்கம்மா, சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். பாருங்க, சிக்கன் நல்லா செவந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் மறுபடியும் எண்ணெய் சேர்க்காதீங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எண்ணெயிலே நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கூடவே 20 பீஸ் பூண்டு சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா செவந்து வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கலர் வரத்துக்கு 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அது கலருக்காக தான். மிளகாய் தூள் வாசனை தெரியாத அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வரலாம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், 2 நிமிஷம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டே இருந்தேன். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா கிரேவியாக இருக்குது பாருங்கள். இதை போல் செஞ்சோமா சூடாக ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாம்மா, நல்ல ஈஸியான ரொம்ப டேஸ்டான சிக்கன் மசாலா ரெடி.